ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சீரீஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன YG பரத் டைரக்ஷனில் வேணு தொட்டம்புடி, அவந்திகா மிஸ்ரா, அதித்தி கௌதம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த அதித்தி இந்த சீரீஸோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13 லைட் லேம்ப் இருக்கிற ரோடை தாண்டி ஒரு கோட்டை இருக்குது. அந்த 13 லைட் இருக்குது அந்த ஸ்ட்ரீட் லேம்பில் ஃபஸ்ட்டு லைட்டில் நம்ம வரும்போதே நம்ம காரில் வந்தாலோ பைக்கில் வந்தாலோ எதாக இருந்தாலும் ரிப்பேர் ஆகிரும். நம்ம ஃபோன் பேசணும்னு நினச்சாலும் ஃபோனும் வேலை செய்யாமல் போயிடும். இது ஃபஸ்ட்டு தடங்கள். இந்த ஃபஸ்ட்டு லைட்டில் வரும்போது இந்த பிரச்சனைலாம் வந்துடும். நம்ம இதை கிராஸ் பண்ணி போனோம்னா இந்த 13 லைட்டை கிராஸ் பண்ணுறப்போ நம்ம பின்னாடி திரும்பி பார்க்காம போகணும். அப்படி பின்னாடி திரும்பி பார்க்காம நம்ம இந்த 13 லைட் இதையும் கிராஸ் பண்ணிட்டா அந்த கோட்டையில் இருக்கிற 2 பேய்ங்க நம்மளை ஒன்றும் பண்ணாமல் அப்படியே விட்டுரும். அது பின்னாடி சவுண்டு விடுறது இந்த மாதிரி நிறைய எது பண்ணும். அப்படி எது பண்ணாலும் நம்ம திரும்பி பார்க்காம அந்த 13 லைட்டையும் கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா நம்மளை ஒன்றும் பண்ணாது. சப்போஸ் ஏதாவது ஒரு லைட்டை தாண்டுறப்போ நம்ம திரும்பி பார்த்துட்டோம்னா அந்த பேய் அதுவே நம்மளை கோட்டைக்குள்ளே வர வச்சு நம்மளை கொன்னுரும். அப்படி தான் ஒரு யூடியூபரும் ஒரு பொண்ணும் அந்த கோட்டைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அந்த கோட்டையிலேருந்து அவங்க தப்பிச்சு போனாங்களா இல்லையா, இல்லை அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இதுதான் இந்த சீரீஸோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இது ஒரு புதுவிதமான முயற்சியில் எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ். அப்படி ஒரு புதுவிதமாக கொண்டு வந்த நம்ம டைரக்டருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இந்த இடத்துல. இதில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. இந்த கதைக்கு யார் நடித்தா செட் ஆவாங்களோ அந்த மாதிரி ஃபேஸ் உள்ள கேரக்டர்ஸை பிடிச்சி தான் நம்ம டைரக்டர் இந்த இதில் நடிக்க வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க இந்த படத்துக்கு. ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டர் கொண்டு போன விதம் ரொம்ப விறுவிறுப்பாக அடுத்து என்ன நடக்கும்னு இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸோடைய டைரக்டர் கொண்டு போயிருக்காரு. அது இந்த இடத்துல நல்லா இருந்துச்சு. இந்த சீரீஸோட 4வது எபிசோடில் டைரக்டர் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. அது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல இந்த சீரீஸோட ஆர்ட் டைரக்டரை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா அந்த கோட்டை அந்த செட்டை அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக உண்மையான ஒரு கோட்டை மாதிரியே வடிவமைச்சிருக்காரு. அதுக்கு இந்த இடத்துல நம்ம பாராட்ட தெரிவிச்சே ஆகணும் நம்ம ஆர்ட் டைரக்டருக்கு. இந்த சீரீஸோட மியூசிக் டைரக்டர் ஒரு ஹாரர் சீரீஸ்க்கு எப்படி மியூசிக் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. அது இந்த ஹாரர் சீரீஸ்க்கு மேலும் பலத்தை சேர்த்துக்குன்னே சொல்லலாம். இந்த சீரீஸோட கதையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அஸ்வின்ஸ் படத்தில் எப்படி ஒன் நைட்டில் என்ன நடக்குதோ அதை கதையை எடுத்து வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த சீரீஸ்லேயும் ஒன் நைட்டில் என்ன நடக்குதோ அதை ஃபுல் சீரீஸாக காட்டியிருக்காரு நம்ம டைரக்டர். இந்த சீரீஸோட 5வது எபிசோடில் வரலாற்று சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுவாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே உண்மையாக தத்ரூபமாக இருந்தது. அதாவது ஒரு வரலாற்று காலத்தில் ஒரு கோட்டை எப்படி இருக்கும், அங்கே மக்கள் எப்படி இருந்தாங்க, இவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாகவே இவங்க காட்டியிருக்காங்க. இந்த சீரீஸோட நெகட்டிவ்னு நம்ம என்ன பார்த்தோன்னா, இது ஒரு ஹாரர் சீரீஸாக வந்தாலும் எந்த இடத்துலையுமே நமக்கு கொஞ்சம் கூட நமக்கு பயன்றது ஒன்று வரவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக அமைஞ்சது இந்த சீரீஸ்க்கு. இன்னொரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் ஒரு 4-5 படத்தோட சாயலை நம்மளால் பார்க்க முடியும். பார்த்த உடனே இது இந்த படம் தான், அது அந்த படம் தான் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சது இந்த படத்துக்கு. கிளைமேக்ஸில் நம்ம டைரக்டர் கொஞ்சம் சொதப்பியிருப்பார். அந்த சொதப்பல் ஏன்னு தெரியல. அதை சொதப்பாமல் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த சீரீஸ். இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு 3 எபிசோடும் கொஞ்சம் விறுவிறுப்பாக நல்லா போகும். அதே மாதிரி மொத்த எபிசோடும் போயிருந்தால் இது ஒரு நல்ல ஹாரர் வெப் சீரிஸாக அமைஞ்சிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு 3 எபிசோடுக்கு தான் நம்ம டைரக்டரால் அப்படி விறுவிறுப்பாக கொண்டு போக முடிஞ்சது. இது ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சிருக்கு இந்த சீரீஸ்க்கு. இந்த சீரீஸ்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.5 கொடுக்கலாம். இது ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரீஸ். போர் அடித்தா ஃபேமிலியோட நீங்கள் உட்காந்து இது பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேலும் சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.